அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக இன்னொரு முறை உங்களோடு கூட தேவனை குறித்தும் அவர் நம்மேல் பாராட்டின அன்பை குறித்தும் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் புண்ணிய நாமத்தில் வாழ்த்துதல், சமாதானத்தின் வாழ்த்துதலை கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவான் 14 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய சமாதானத்தை அவர் நமக்கு கொடுத்து போகிறார். அப்போ இந்த உலகத்தின் சமாதானம் நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, அது நிரந்தரமானதல்ல. அது கொஞ்ச நேரத்தில் இருக்கும், அப்புறம் போயிடும். வேற பிரச்சனை நமக்கு வரும். அதை குறித்து நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெலன் லீ என்றவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு நாள் அப்படி போகும்பொழுது அவங்க வீட்டுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த வீட்டில் அவங்க தோழியின் வீட்டில் அந்த ஒரு பறவை வச்சுருந்தாங்க. அது கூட்டிலேருந்து வெளியே எடுத்து விட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே அதை சுற்றிட்டு இருந்துச்சு. ஹெலன் லீ போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், டோரை திறந்த உடனே அவங்களுக்கு தெரியாது பறவை என்னது கூண்டில் இல்லாமல் அது வெளியே இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கதவு திறந்தோடனே அந்த பறவை என்ன செஞ்சிச்சு, அப்படியே அந்த வாசல் வழியாக என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் பறந்து வெளியே போயிடுச்சு. அப்படி வெளியே போன உடனே அவங்களுடைய நண்பர் ஓடி வராங்க. ஐயோ, பறவை வெளியே கதவு திறந்துட்டீங்க, பறவை ஓடிடுச்சா அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி கத்தி, அதுக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருப்பாங்கல்ல, அந்த செல்ல பேரை வச்சு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் பறவை வரல. அவங்க கொஞ்ச நேரம் தேடி பார்க்குறாங்க, இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா. ஆனால் அது பறவையாக சேர்ந்து அது பறந்து போயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, அழுகுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ இந்த பறவை எங்கே போய் சாப்பிடும், நான் எவ்வளோ அழகாக அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அழகாக அந்த நேற்று வேளையில் அதுக்கு பிடிச்ச ஆகாரத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேனே, ஏன் இதெல்லாம் விட்டுட்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அழுவதற்காக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அழ ஆரம்பித்த உடனே அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஐயோ, நம்ம நிமித்தம் இவங்க என்னாச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்படி அவங்க வருத்தப்படும் பொழுது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்களாம். என்ன வார்த்தை தெரியும் சொன்னாங்க, இது ஒரு முட்டாள் பறவை, இவ்வளோ சொகுசாக இதுக்கு பெட்டு எல்லாம் வச்சுருக்கேன், நல்ல ஆகாரம் கொடுக்குறேன், இதெல்லாம் விட்டுட்டு அது எப்படி ஓடிடுச்சு பாருங்க, அது போய் வெளியே போய் சுத்த போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முட்டாள் பறவை அப்படின்னு சொன்னாங்க. அது முட்டாள் பறவை அப்படின்னு சொல்லும்போது அதை வாசிக்கும் போதுதான் எனக்கு என்னதான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம கூட இப்படிதான் இல்லை, ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் நன்மையாக வைத்து நல்லா நமக்கு தேவைகளை சந்தித்து, நமக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி எல்லாருக்கும் எல்லாம் செய்கிறாங்க ஆண்டவர். ஆனால் நம்ம என்ன செய்யறதில்லை, அதை புரிந்து அவர் சொல்படி நடந்து நம்ம வைத்திருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம என்ன போயிடும், உலகத்தின் மேலே ஆசை. அதான் சொல்கிறாரு, உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் கொடுக்கறதில்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரேன், நீங்கள் சமாதானம் ஆனது கிடைக்கும், இங்கே போனால் அங்கே கிடைக்கும், இதை என்கிட்ட இருந்தால் சமாதானமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக இல்லை. அது என்ன செய்யும், ஒரு நாள் நம்ம விட்டு போயிடும், அது நிரந்தரமாக நம்ம இடத்துல இருக்காது. ஆனால் தேவன் கொடுக்குற சமாதானம் அது இப்போது நமக்கு நிரந்தரம். நாம் என்ன செய்கிறோம், நமக்கு தேவன் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ செய்யணும், இதை பண்ணணும், இதை சாப்பிடணும், இப்படி உங்களுடைய வார்த்தைகள் இருக்கணும், இப்படி நீங்கள் நடக்கணும், அந்த ஆகாரங்கள் நீங்கள் உட்கொள்ளணும், அப்படி எல்லாத்தையும் நமக்கு வேதாபத்தை சொல்லி வச்சுருக்காங்கல்ல, அதை நமக்கு என்ன இல்லை, பிடித்தம் இல்லை. நம்ம என்ன செய்கிறோம், உலகத்தை நோக்கி ஓடுறோம். நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு என்ன செய்யல, யாரையுமே கட்டாயப்படுத்துகிற, நமக்கு அவர் சுதந்திரத்தை தராங்க. அதனால நம்ம என்ன எங்கே தான் ஓடுறோம், உலகத்தை நோக்கி தானே ஓடுறோம். நம்முடைய எப்போ கொஞ்சம் நம்ம ஓடும் பொழுது என்ன நடக்கும், எப்படி அந்த பறவை போகுது, எத்தனை நாள் அது உயிரோடு இருக்கும் நமக்கு தெரியாது, எந்த வேடன் அதை சுட்டு கொல்ல போகிறான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எப்படி அந்த ஹெலன் லீ அழுதாங்களோ, அதே போல தான் நீங்களும் நானும் உலகத்தில் போகும்பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து அழுவாங்களாம். இந்த பிள்ளை எங்கே போய் மாட்டிக்க போகிறான், இந்த மகன் எங்கே போய் மாட்டிக்க போகிறான், சாத்தான் இவனுக்கு எவ்வளோ பெரிய கேடுகள் வைக்க காத்து கொண்டிருக்கிறான், எத்தனை தீவினைகளை வைக்க அவன் காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் கண் கலங்குவாராம். இந்த பிள்ளை என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அப்பேற்பட்ட அன்பான தேவங்க, அவரை விட்டு நம்ம போகாதபடிக்கு, அவர் நமக்கு அவருடைய செட்டையின் கீழே நம்ம அடைக்கலம் புகழ்ந்தவர்களாக அவரையே நோக்கி
அவரே நமக்கு சமாதானத்தின் தேவன், அவரே நமக்கு கிருபை பாராட்டுகிறவர், அவரே நம்மேல் இரக்கம் காட்டுகிறவர் என்பதை நாம் விசுவாசித்து அவரையே நோக்கி நம்ம காத்திருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? ஆபத்துக்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படின்றதுல எந்த வித சங்கடம் இல்லை. ஹெலனின் நண்பர்கள் அடைந்த வேதனையை போல தேவனும் நம்மை பார்த்து என்ன செய்கிறாரு? அப்பேற்பட்ட வேதனை அடைகிறார். நாம் என்ன செய்யணும்? அப்படி நமக்கு அவருடைய சமாதானத்தை தருகிற அந்த தேவனை நம்ம என்ன செய்யக்கூடாதான்? உதாசீனப்படுத்தாதபடிக்கு நாம் எப்படி செய்யணுமா? அவர் நமக்கு காட்டின பாதையில் செல்வதற்கு, அவர் ஒருவேளை நமக்கு கூடுகள் இருக்கிற போல வாழ்க்கையாக இருந்தாலும் கூட அதில் என்ன இருக்கும்? ஒரு சமாதானம் இருக்கும், அதில் ஒரு பாதுகாப்பு இருக்கும். அப்படி அதை உணர்ந்தவர்களாக, அவர் மேல் விசுவாசம் வைத்தவர்களாக என்ன செய்யணுமா? நாங்கள் அன்பின் தேவனை நோக்கி எப்போதும் நம்முடைய வாழ்க்கை இருக்கணுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால தான் இந்த உலகம் நிரந்தரமற்ற இந்த உலகத்தை நோக்கி ஓடாதபடிக்கு பரலோக ராஜ்யம் என்கின்ற அந்த ராஜ்யத்தை நோக்கி ஓடவும், அந்த ராஜ்யத்துக்கு வழிகாட்டுகிற தேவன் மேல் விசுவாசம் வைத்தோம் அப்படின்னு சொன்னார். நம்முடைய வழிகள் பாதைகளை எல்லாம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கை தூக்கி கரம் பிடித்து நடத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கரத்தை அவரோடு கூட இணைக்க நீங்கள் காத்திருக்கீங்களா? நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு உங்களுடைய கரத்தை அவருடைய கரத்தில் இணைத்து கொள்ளுங்க. அவர் உங்களை கைப்பிடித்து நடத்த காத்திருக்கிறார். ஜெபம் செய்வோமா? வல்லமை நிறைந்தவரே, அன்பு நிறைந்த தகப்பனே, உடைய சமாதானத்தை எங்களுக்கு தருவதாக தந்து சென்றவரே, எங்களுக்காக வாசஸ்தலங்களை உண்டாக்குகிறவரே, அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி அப்பா பிதாவென்று அழைக்கும்படியான பெரிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்தவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ராஜா. உடைய அன்பை நினைத்து ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அன்றாடம் எங்களை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருவதற்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் உழைத்து நோக்கி ஓடாதபடிக்கு உடைய அன்பில் நிலைத்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு பலன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. வல்லமை உள்ள கர்த்தாவே, இரக்கம் நிறைந்தவரே, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கரத்தோடு எங்களுடைய கரத்தை நீர் பிடித்து கொள்ளுங்க ராஜா. நாங்கள் பிடிப்போம் என்றால் விட்டு விடுவோம் தகப்பனே. நீர் எங்களை பிடித்து கொண்டு உடைய பாதையில் எங்களை நடத்துங்க. இந்த செய்தியை கேட்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த செய்திக்காக ஆண்டவரே எடுக்கிற எல்லா முயற்சியும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உடைய தேவைகளை சந்தித்தருளுங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க. சமாதானத்தின் தேவன் இன்று முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா? இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.